கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 27 அதிகாரம் 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எப்போ அப்படின்னு சொன்னா, நல்லா இருக்கிற நாட்கள் நம்மளை கவனிச்சிக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா தீங்கு நாட்களில நம்மை பாதுகாத்து கவனிப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, தீங்கு நாட்களை நம்ம சும்மா பாதுகாக்கல, ஒளித்து வைத்து மறைவிடத்துல வச்சு பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரை நம்பி யாரெல்லாம் விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுறோமோ, தீங்கு நாட்கள்ல அவர் நமக்கு உடனடியாக பதிலளிக்க வல்லவர் இருக்கிறார். ஒரு கதையை வாசித்தேன். ஒரு விமானம் ஒரு கரெக்டான நேரத்திற்கு, உங்களுக்கு தெரியும், விமானம் அல்லது ட்ரெயின், பஸ் எது எடுத்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் குறிப்பிட்டிருப்பாங்க. புறப்படுகிற நேரம் அல்லது அங்கே போய் ரீச் ஆகிற நேரம் எல்லாமே நமக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இத்தனை மணிக்கு கிளம்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கிற இடம் இருக்கையை என்ன செய்வாங்க, இந்த இடத்துல நீங்கள் அமரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுப்பாங்க. இது என்ன செய்ய நம்ம பதிவு பண்ணும்போது இதெல்லாம் தருவாங்க. அதே போல் இந்த ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு கரெக்டான டைமுக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஏர்போர்ட் போயிட்டு அதே மாதிரி போர்டிங் எல்லாம் பண்ணி உட்காந்தாச்சு. ஜன்னல் ஓரத்தில் இடம், ரொம்ப சந்தோஷம். அப்படியே உட்காந்துருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, கரெக்ட் டைமுக்கு என்ன செஞ்சது, ஃப்ளைட்டும் எடுத்துட்டாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் பீப்புளெலாம் சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க. ட்ராவல் பண்ணுற நேரம் கூட ஏதாச்சும் ஒன்று அவங்களோட பிஸ்னஸ் விஷயமா ஒரு வேளை பார்ப்பாங்க, இல்லை என்னென்ன ஒருவேளை அங்கே போகிற காரியத்தை குறித்து என்னெல்லாம் இருக்குது டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி இவரும் என்ன செஞ்சார், ரொம்ப உற்சாகத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னு சொன்னால், அவர் போய் இறங்கின உடனே அவருக்கு என்ன செய்யுது, ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அதற்காக அவர் ரொம்ப ஆயத்தப்பட்டு பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஒரு சத்தமும் கேட்குது. அதில் சொல்கிறாங்க, உங்கள் பெல்ட்டை எல்லாரும் திருப்பி போடுங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour இருக்குது. ஏன் 1 hourக்கு முன்னாடி நம்மளை பெல்ட் போட சொல்கிறாங்க, யூஸ்வலி லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அதனால எல்லாரும் திருப்பி அந்த சத்தம் ஃபஸ்ட்டு கேட்டதை காட்டிலும் இப்போ கொஞ்சம் தயக்கத்தோடு கொஞ்சம் பயத்தோடு அந்த வாய்ஸ் இவருக்கே ஆச்சு. ஐயோ என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி, ஒரு சொன்னல முதல்ல அவர் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துனால அப்படி எட்டி பார்க்குறாரு. அப்படி எட்டி பார்த்தா ஒன்றும் தெரியல, ஆனால் கொஞ்சம் புகையாக வர மாதிரி அவருக்கு ஃபீல் பண்ணார். ஆனால் ஃப்ளைட் என்ன செய்யுது சொல்கிறாங்க, இப்போ நம்ம லேண்ட் ஆக போகிறோம், ஆனாலும் என்ன செய்யுங்க, நீங்கள் தைரியமாக எல்லோரும் இருங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இவர் என்ன செஞ்சார், பயப்படலை. ஆனால் இவர் என்ன செஞ்சார், ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணாராம். ஆண்டவரே, எப்படியாச்சும் நீங்கள் என்ன கண்டிப்பாக இதுலேருந்து காப்பாற்றுங்க, இந்த தீங்குலேருந்து என்னை நீங்கள் விடுத்து கொள்ளுங்க, நான் எனக்கு அப்படி ஆசையிலெல்லாம் ஆண்டவரத்தில் அவர் உறவாடி கொண்டு இருந்தார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மோர் தென் 1 hour ஃப்ளைட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அப்படியே ஒரே வட்டம் இட்டுகிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கீழே, ஆல்மோஸ்ட் கீழே பார்த்தா எல்லாம் தெரியுது, ஆனால் லேண்ட் ஆகலை. தெரியுது, ஆனால் யார் என்ன செய்யலை, இதுக்கான பர்மிஷன் தரலையா என்னன்னு தெரியலேன்ட்டு உள்ளே இருக்கவங்கலாம் ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், அவங்க பார்க்குறாங்க கீழே ஃபயர் இன்ஜின் இருக்குது, அப்புறம் ஆம்புலன்ஸ் நிற்கிது, நிறைய ஆட்கள் நிற்கிறாங்க. ஆனால் ஃப்ளைட் மட்டும் என்ன செய்யலை, விமானம் மட்டும் என்ன செய்யலை, தரைக்கு இறங்கலை. அது என்ன செஞ்சுட்டு சுற்றி கொண்டே இருக்குது. சைடில் புகை வர சத்தம் இதுவும் தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே நீ சொன்னீங்க, இந்த வசனத்தை வச்சு அவர் என்ன செஞ்சார்னா ஜெபம் செய்தார். நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி அந்த ஃப்ளைட் என்ன செய்யலை, லேண்ட் ஆகலை. 1 hour கழித்து என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், அது லேண்ட் ஆகுது. அப்படி லேண்ட் ஆகினோடனே எல்லாரும் கேட்டாங்க, எல்லா பயணிகளும் என்ன செஞ்சாங்க, தப்பித்து போனாங்க. இப்போ கடந்த 2 வாரங்களாக செய்தியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய விமானங்கள் விபத்துக்குள்ளானதை வாசித்தேன். அவங்களால கண்டே பிடிக்க முடியல எத்தனை பேர் மரித்து போனாங்கன்னு சொல்லி. அப்பேற்பட்ட ஆபத்துக்கள் மத்தியில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பயணிகளும் மீட்கப்பட்டாங்க. மீட்கப்பட்ட பிறகு எல்லாருக்கும் ஒரே கேள்வி, இவ்வளோ ஆபத்து, பெல்ட்டு போடுன்னு சொல்லி 1 hour சுற்றிட்டு இருந்தீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ என்ன அப்படின்னு சொன்னால், 2 என்ஜினில் ஒரு இன்ஜின் என்ன செஞ்சிருச்சுன்னா பழுதடைஞ்சிருச்சு. அதனால் என்ன செய்ய முடியல, அவங்களால ஃபர்தராக பயணம் செய்ய முடியல. ஒரு என்ஜின் இருக்குது, ஆனால் என்ன இருக்குது, பெட்ரோல் உள்ளே இருக்குது. அந்த ஃபியூல் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், காலியானால் தான் லேண்ட் பண்ணும்போது என்ன செய்யாது,
தீ பிடிக்காது. அதனால அந்த அந்த ஃபியூல் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பெட்ரோல் எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சுச்சா, 1 ஹவராக அது ஒரு இன்ஜின் என்ன செஞ்சு சுற்றிட்டே இருந்துச்சு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அந்த உள்ளே இருந்தவங்க எல்லாம் அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் ஆண்டவர் சொல்கிறல்ல, ஒருத்தர் கேட்டால் கூட ஆபிரகாம் சொல்லுவார்ல, ஒருத்தர் 2 நீதிமான் 3 நீதிமான் அப்படியே கேட்கும்போது இருந்தால் கூட நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி ஒருத்தருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு என்ன செஞ்சார், எந்த ஆபத்தில் அப்படி எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், மீட்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம் தான், அந்த நம்பிக்கை தான். அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நம்ம பிடிச்சு ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்வார், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். வேதாபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தீங்கு நாட்கள் அநேகர் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா காப்பாற்றிக்காரு. தீங்கு நாட்கள்னா பார்த்தீங்கன்னா, ராஜான்னு சொன்னால் எல்லா ஆண் குழந்தைங்களும் நீங்கள் என்ன செய்யுங்க, சாகடிக்கணும்னு சொல்லும் போது அந்த தீங்கு நாட்களில் ஒருத்தர் அழகாக அந்த ஒரு குட்டி குழந்தைய காப்பாற்றுறாரு. அந்த குட்டி குழந்தைய காப்பாற்றுறது மாத்திரம் அது என்ன செய்யுது, அவருடைய பணியில் என்ன செய்யுது, பெரிய காரியங்களை செய்யுது. இஸ்ரேல் மக்களை வழி நடத்தி கொண்டு வராங்க. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு அந்த சிறு குழந்தை தீக்கு நாட்களில் ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, காப்பாற்றுவது மாத்திரம் இல்லை, அவர் என்ன செய்வார், நம்மை உயர்ந்த இடத்துல வைக்க அவர் வல்லவராக இருக்கிறீங்க. கண்மலையின் மேல் ஏற்றி வைக்காரு. எந்த ராஜா சொன்னாரோ கொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதே ராஜா அரண்மனையில் என்ன செஞ்சாரு, பெரிய வல்லமையோடு இருக்கத்தக்கதான பாக்கியத்தை கொடுத்தாரு. அதே ராஜாவை எதிர்த்து அந்த மக்களை மீட்டெடுக்கிறதுக்கான பலத்தை நம்முடைய ஆண்டோடைய வழிநடத்தல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தோம்னா இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமா அப்படி, இது கதையால உண்மையாக நடந்தது. இதெல்லாம் நம்ம ஆண்டவர் நமக்கு இப்படி அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள். இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும்? நமக்கு என்னது, பெரிய மறைவிடமாக ஆண்டவர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நமக்கு என்ன பயம், நமக்கு என்ன கவலை? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்ம என்ன செய்வோம், அவரை நோக்கி நம்ம எந்த தேவைகள் இருந்தாலும் என்ன மனபாரம் இருந்தாலும் அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் என்ன செய்வார், அவர் மறைவிடத்தில் வைத்து நம்மை ஒளித்து வைத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எந்த பிரச்சனைனாலும் கவலைப்படாதீங்க, ஆணத்தில் ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை வழிநடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருக்கத்தக்கதாக நான் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். தேவனோடு கூட நம்ம இணைந்து தொடர்ந்து அவரோட அன்பில் நிலைத்திருப்போம். அவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். தீங்கு நாட்களிலே எங்களை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாக்கிறவரே, பாதுகாப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே, உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் சாமி. இந்த நான்கில் ஆண்டவரே எங்களை இந்த தீங்கும் அணுகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் பதில் தந்து, இப்படி உண்மை உள்ள தேவன், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர்கள், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி உண்மை புரிந்து கொள்ளவும், உண்மை அறிந்து கொள்ளவும், நீர் அவர்கள் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் அவங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கண்ணீரோடும் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை இன்னும் ஒரு சின்ன பாத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. தீய பழக்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக கூட செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மருத்துவமனை இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சாமி. அந்த பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று அனைத்து மீண்டும் தன்னுடைய குடும்பங்களுக்கு சேர அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க சாமி. திருமணமாகாது இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கிறிஸ்துவ பிள்ளைகள் கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லோரும் உடைய அன்பிலே நிலைத்திருந்து இந்த உலகத்தில் சின்ன பரலோகத்தை கட்டுவதற்கான ஸ்லாகித்தை அந்த பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க சாமி. எல்லோரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சாமி. இதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவளை நீங்கள் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து ஏற்ற வழியில் அவளுக்கு நல்ல வேலை கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சுவாமி. சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவள் சுகம் பெற்று தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி தன்னுடைய அயலகத்தாருக்கும் தன்னுடைய பணி வேலை செய்கிற இடங்களுக்கும் மிக சாட்சியாக இருக்க நிறுத்த நிற்கிற செய்யணுமாக கெஞ்சி மாண்டாடும். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.